ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கிராணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாஸ் கிராணிக்கு அடி வாங்கி சாகிறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வெளில ஆளுக்கு விடுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே வந்தாச்சு. டே 1. ஓகே, சத்தத்தை ஒன்று போடுவோம். போட்டு ஒழிஞ்சிக்குவோம். சீக்கிரம் 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 வந்துடும். பட கதவை சாத்தியாச்சு. பயமாக இருக்குது. பாஸ் ரொம்ப நடக்குது பாஸ், பயமா இருக்குது. எனக்கும் பயமாக தான் இருக்குது. கிராணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்குது. கையில் வேற கட்டை. எத்தனை பேரை போட்டுருச்சோ தெரியல, ரத்த கரையாக இருக்குது. பாஸ் கிராணி போயிடுச்சு பாஸ், நீங்களும் அது பின்னாடியே போங்க. ஏன், நான் அடி வாங்கி சாகிறதுக்கா? நீங்க அடி வாங்கி பார்த்ததுல அதான் பாஸ். ஆசை? ஆமா பாஸ். என்னது ஆமாவா? சரி, அதை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை கிராணி வேறு துரத்திடுச்சு. கிராணி நம்ம பின்னாடியே தான் வந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குது. ஐயோ கிராணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்லி கீழே ஒளிஞ்சாச்சு. ஏன் பாஸ் கட்டில கீழே விடுறீங்க? நேரம் அதுக்கிட்ட போயிட்டு அடி வாங்கிருக்கலாம்ல. நான் என்ன அடி வாங்கலாமா இருக்க போனேன்? அடி வாங்கும்போது பாருவேன். ஐயோ கிராணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, என்ன ரூமுக்குள்ளே வராமல் போகுது. சரி, அங்கிட்டு போகலாமா? வேணாம், ஒளிஞ்சுக்குவோம். பாஸ் ஸ்ட்ரைட்டா வாங்க பாஸ், அப்படியே கதவை திறந்து வெளியே ஓடி போயிடலாம். ஆமாம், நீ மட்டும் ஓடிப்போ, நான் நிற்கிறேன். சரி பாஸ், ஓகே. என்ன அது ஓகேயா? அப்போ சாவி சுத்தியெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? யார்? நம்ம ஆயாவே தேடி தந்துடு, நீ போ. சரி பாஸ். டே, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, போயிட்டு அடி வாங்கிடாதுடா டே. இப்போ நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிரச்சனை கிடையாது. போகலாமா? பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரப் ஒன்று வச்சுட்டு தான் போயிருக்குது. சாவி எடுப்போம். இன்னும் சத்தம் கேட்டால் வருமா? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். பாஸ் நீங்க கத்துறத பார்த்தாலே பயமா இருக்கு பாஸ். ஓகே. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராணி கட்டையை வச்சுக்கிட்டு அதில் சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி, நம்ம அந்த ட்ராவில் தேடுவோம். பிச்சைக்கார கிராணியாக இருக்கும் போலயே, எந்த ட்ராவை பார்த்தாலும் இல்லை. சரி, ஆமாம், கிராணி வேறு வருது. பாஸ் நம்ம ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம்? கிராணி கிட்ட இருக்க கட்டையா வாங்கி அதுக்கே திரும்ப அடிச்சுட்டு வந்துடுவோமே. ஆமால, நீ கொஞ்சம் போயிட்டு எடுத்துட்டு வாவே, நான் அடிக்கிறேன். சரி பாஸ், நான் வாங்கிட்டு வரேன். போயிட்டு சாவு, திரும்ப வராது. பாஸ் என்ன சொன்னீங்க பாஸ்? அதுவா, ஒன்றும் எதுவும் சொல்லலை, அந்த ஆயாவை சொன்னேன். ஐயோ, ஆயான்னு சொன்னது கேட்டுருச்சோ, வந்து பார்க்குது. ஐயோ பயங்கரமாக இருக்கு போலயே. இந்த கேம் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கிராணி கேமை ஹேக் பண்ண தெரியுமா? தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கிராணி ஹேக்கர் பிளேயர் தான், ஆனால் ஹேக் பண்ணால் போர் ஆகிடும். அதனால தான் ஹேக் பண்ணாமல் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நமக்கு இது கிடச்சிருக்குது. அதை கிணத்துல போட்டு சுற்றி எடுத்துருவோம். உள்ளுக்கு சுத்தியல் கீ அந்த மாதிரி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ் சீக்கிரம் பாஸ், தங்க புதையல் கிடைச்சா எடுத்துக்கிட்டு ஓடிடும். ஆமாம், கிணத்துக்கு அடியில் தங்கம் குவிஞ்சிருக்குது. போயிட்டு குதிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்போ திரும்ப மேலே வரவே முடியாது பாஸ். தெரியுதுல, அப்போ சும்மா இருக்கணும். சரிங்க பாஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த கிணத்துல இருக்க இதை சுற்றி உள்ளுக்கு இருக்க சாமானை எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. என்ன கதவு தானே ஓப்பன் ஆகி முடிக்கிட்டு இருக்குது. பயமாக தான் இருக்குது. ஓகே, சுற்றிக்கலாம். என்ன கிடைக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போடுங்க. ஹேமர் கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ரூம்குள்ள ஏதாச்சும் கிடைக்குதா? கிடைக்கல. பாஸ் எனக்கு தங்குறதுக்கு ரூம் ஒன்று கிடைச்சிருச்சு, நான் இங்கே தங்கிட்டு வரேன். சரி தங்க, எனக்கு என்ன. ஃப்ரெண்ட்ஸ், கயிறு ஒன்று கட்டி பெல்லில் மாட்டி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாம் அதில் நடக்கும்போதெல்லாம் சத்தம் கேட்குது. இப்போ கூட நடந்து வரும்போது பெல் அடிச்சிச்சு, அதான் டக்குன்னு ஒழிஞ்சிட்டேன். பயங்கரமாகவே இருக்குல்ல. பாஸ் அந்த கதவுகிட்ட கொஞ்சம் போயிட்டு நின்னுங்க பாஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லை? சரி, அதை விடுங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிராணி வந்துச்சு. அந்த கிராணி அந்த கயிற்றுக்கு மேலே தான் நிற்கிது. எப்பா,
சிரிப்போன்னு சிரிச்சிட்டு போகுது அந்த கிராணி. ஓகே, இப்போ ஜன்னல் வழியா ஏறி போகலாம். ஆமாம், இங்கிட்டு தானே கதை இருக்குது, இப்போ தானே திறந்து போணுச்சு. ஐயையோ, எனக்கு என்னமோ போகிறது பயமாக இருக்குது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம், அவசரம் தேவை. ஓகே, வந்தாச்சு. இப்போ எங்கிட்டு போகிறது? இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா? சரி, இதால் போகலாம், பயப்பட தேவையில்ல. எப்போ கிராணி வருது ஃப்ரெண்ட்ஸ், எப்போ? ஓய் ஐயோ ஆயோ, ஓடு ஓய். எப்பா அடி சப்பு. ஏயோடி பாஸ் அடி வாங்கிட்டாரு. பாஸ் கிராணி கிட்ட முதல்ல அடி வாங்கிருக்கீங்க. சாரி, கிராணி கிட்ட ஆயா கிட்ட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடி வாங்கிட்டோன்னு என்ன சந்தோஷத்தில் இருக்கான். கிராணி வேற வந்து பார்த்துக்கிட்டு போகுது. ஓகே, இது வேறு டே 2 ஆச்சு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, கிராணி கீழே போயிடுச்சு இந்த ஆயா. ஓகே, திறந்து போகலாம். இல்லை, ஒளியறதுக்கு முன்னாடி பார்ப்போம் கிராணி வருதானே. ஆயா எங்கே இருக்க? சீக்கிரவா. சொட்டக்கிழவி சீக்கிரம் மேல வா. நீ கூப்பிட்டது அதுக்கு கேட்டுருச்சு போலே. எதுக்கும் ஒளிஞ்சிருப்போம். என்ன நடக்க போதோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன நடக்க போகுது தெரியல. பாஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். என்ன அது? நீங்க அடி வாங்கி சாக போறீங்க. உனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதுல்ல? சரி, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் இரு. கிராணி வந்தோடனே கிராணிக்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துறேன். ஓகே, நாங்கள் கீழே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் இருக்க இதுலேயும் பார்ப்போம். நான் பிச்சைக்கார கிராணின்னு சொன்னது கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் கேட்குது, இதில் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, இந்த எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நீங்கள் கிராணி பிளேயராக இருந்தால் எஸ் ஐ எம் கிராணி பிளேயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ஆமாம், நான் முதல்ல வெப்பன் கீ ஒன்று கலெக்ட் பண்ணதுன்னு. இந்த வெப்பன் கீ இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஆமாம், இதுக்குள்ளே நான் நினச்சி வெப்பன் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டோரை திறந்தா இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் டோர் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஷொட் கன்னோட பார்ட் தான் இருக்குது. அது நமக்கு இப்போ தேவையில்லை. அதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம காக்கா கிட்ட போவோம். காக்கா, கையில் என்ன வச்சுருக்க? கீ. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் போட மறந்துட்டேன். ஏன்னா அதை கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப லாங்காக போணுச்சு. இதில் என்ன நடந்துச்சுன்னா, அடி வாங்கி செத்துட்டேன். இது டே 4 இல்லை டே 3 சாரி. கிராணி என்ன ஸ்பீடில் மேலே போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கேமோட ஸ்பீட் கூடிடுச்சு. என்ன பாஸ் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? கிராணி உங்களோட ஸ்பீடாக போகுது. எங்கடா நிக்கிறீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, ஆளே காணும். ஒளிஞ்சு இருந்தா எப்படி தெரியும்? எங்க இருந்துடா கதைக்கிறீங்க? சவுண்டு மட்டும் வருது, ஆனா ஆளை காணும். அது எப்படி சவுண்டு வரும்? எங்களை மாரி சவுண்டு வந்தாலும். கிழவி எங்க பாஸ் யாருன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட வெறும் கட்டை மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம பாஸ் கிட்ட சுத்தியெல்லாம் இருக்குது. கிட்ட வந்த மண்டை உடஞ்சிரும். எவன்டா அது? என் வீட்லயே வந்து எனக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். எங்க இருந்தாலும் நேர்ல வாங்கடா. என்ன ஆயா இப்படி பேசுது? சரி, கிட்ட வந்தா செத்தோம், மாட்டாம விளாடணும். பாஸ் அதான் சுத்தியில எடுத்துட்டேனே. சீக்கிரம் போயிட்டு கதை உடைச்சிட்டு எஸ்கேப் ஆகுவோம். எஸ்கேப் ஆகிற வேலையை முதல்ல பார்ப்போம். அப்போ கீ கட்டரெல்லாம் யார் எடுப்பா? ஆயாவே எடுத்து தந்துடும். போயிட்டு வாங்குறியா? ஆயா கிட்ட கட்டை மட்டும்தான் பாஸ் இருக்கு. தெரியுது தானே, அப்போ ஏன்? அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேமோட ஓட் கூட இருக்கோ அந்த கேம் ப்ளே பண்ணி போடுவேன். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும்.
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கமெண்ட் பண்ண ஏற்றுக்கொள்ளப்படும்.